உங்களுக்கு சரியாக கேட்குதான்னு பாருங்கள். கேட்கலன்னா நான் வாய்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், ரொம்ப ஃபீவர். எப்படின்னா 2 வீக்ஸாக சிவியர் ஃபீவர். ஸோ அதனால் வந்துட்டு வீடியோலாம் எடுக்க முடியல. சரி, அதனால் நானும் நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கல. ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஹவு டு டேக் யுவர் எனர்ஜி பேக் ஃப்ரம் பீப்புள், ஃப்ரம் பிளேசஸ், ஃப்ரம் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஸோ எப்படி வந்து உங்கள் எனர்ஜியை எடுக்கிறது, விச் மீன்ஸ் எடுக்கிறது, அடுத்தவங்க கிட்டேருந்து எடுக்கிறது. உங்களோட எனர்ஜியை அவங்க உங்ககிட்டேருந்து எடுக்காமல் பாதுகாத்துக்கிறது எப்படி, அண்ட் தென் ஸோ எப்படி உங்கள் எனர்ஜியை உங்ககிட்டயே பத்திரமா வச்சுக்கிறது அப்படி சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அண்ட் தென் உங்கள் இன்டென்ஷன்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. முதல்ல வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அது என்னென்னா, அக்னாலேஜ் பண்ணுறது. உங்கள் ஃபீலிங்ஸ், உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவனிக்கணும். ஏன் வந்து இப்படி நான் வந்து என்னோடய எமோஷன்ஸ் வந்து வேவரிங்காக இருக்குது, அதேமாதிரி நிறைய தாட்ஸு, எனக்கு சம்மந்தம் இல்லாத தாட்ஸை நான் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஒவ்வொரு எமோஷனுக்கு பின்னாடியும் இருக்கிற ரீசன் என்ன, நான் ஏன் அப்படி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன், எதனால் நான் இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுறேன், எதனால் இது என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. ஸோ யூ நீட் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் அண்ட் அக்னாலேஜ் யுவர் தாட்ஸ், யுவர் எமோஷன்ஸ், யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, வாட் இட்ஸ் பிஹைண்ட் திஸ் தாட், இந்த ஃபீலிங்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த எமோஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு.